அமெரிக்காவின் முற்றுகைக்கு மத்தியில் ஈரானிய கடற்படையினுடைய ஒருங்கிணைப்போடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பாக கடந்து செல்லும் சீனாவினுடைய எண்ணெய் கப்பல்களும் சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான மிரட்டல்களும் ஈரானிய ஒருங்கிணைப்போடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு தயாராக இருக்கும் எண்ணெய் கப்பல்களும் தோல்வியை நோக்கி நகரும் அமெரிக்காவினுடைய முற்றுகையும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட முடியாது என பின்வாங்கும் அமெரிக்க அதிகாரிகளும் கடற்படை தளபதிகளும் உச்ச பயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் விசேட கடற்படை பிரிவுகளும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கப் போகின்றார்களா? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் என்ன? ஈரான் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்குமாறு டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய அடிமை சவுதி அரேபியாவும் ஹெர்முஸ் ஜலசந்தி முற்றுகையை முழுமையாக கைவிடுமாறு கெஞ்சும் சவுதி அடிமைகளும் அமெரிக்காவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலைமைகளும் ஐரோப்பிய நாடுகளுக்கு நெட்டன்யாஹு விடுத்திருக்கக்கூடிய அழைப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களும் பதவியேற்ற மொசாடினுடைய புதிய தலைவரும் நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். இந்தோனேஷியாவினுடைய தலைவரையும் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் குறித்த விஜயத்தின் போது இந்தோனேஷியாவுடன் அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் முடித்துள்ளது. தன்னை ஒரு அணிசேரா நாடு என்று காட்டிக்கொள்ளக்கூடிய இந்தோனேஷியா தற்போது அமெரிக்காவுக்கு ஆதரவான கொள்கைகளையே கடைபிடிக்கின்றது. அமெரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்தி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடித்துள்ளது. இந்தோனேஷியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் இராணுவ பாதுகாப்பு மற்றும் வான்வழி பகிர்வு என்பனவற்றை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒப்பந்தமாகும். குறிப்பாக உலகினுடைய மிக முக்கியமான கடல்வழி பாதையான மலாக்கா நீரிணை பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒப்பந்தமாகவே இது அமைந்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை போன்றே சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதையில் மிக முக்கியமான பிரதேசமாக மலாக்கா நீரிணை காணப்படுகின்றது. சீனாவின் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நீரிணையாக மலாக்கா நீரிணை பிரதேசம் காணப்படுகின்றது. எனவே மலாக்கா நீரிணை பிரதேசத்தில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துவதற்காகவே அவசரமாக இந்தோனேஷியாவோடு ஒரு ஒப்பந்தத்தை முடித்துள்ளது. சீனாவுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்திலேயே இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய ஆபத்தான விடயம் என்னவென்றால் இந்தோனேஷியாவினுடைய வான்பரப்பை முழுமையாக பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் இந்தோனேஷிய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. இந்தோனேஷியாவினுடைய வான்பரப்பை முழுமையாக பயன்படுத்துவதற்கான அனுமதியை அமெரிக்கா பெற்றுக்கொள்வதன் மூலமாக அதனுடைய வான்வழி போக்குவரத்தை இலகுவாக்க முடியும். ஈரானுக்கு எதிரான போரிலும் அமெரிக்காவினுடைய வான்படைகளை போர் விமானங்களை B-2 போம்பர் போர் விமானங்களை அவசரமாக ஈரானுக்கு எதிராக களமிறக்குவதற்கும் இந்தோனேஷியாவினுடைய இந்த வான்பரப்பை அமெரிக்காவினால் இலகுவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதற்கமைவாகவே தற்போது இந்தோனேஷிய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான முழுமையான அனுமதியையும் குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்கா பெற்றுக் கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இந்தோனேஷியாவினுடைய வான்பரப்பை முழுமையாக பயன்படுத்துவது சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்கா சீனாவை முழுமையாக கண்காணிப்பதற்கும் இந்தோனேஷியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றது. எனவே தற்போது அமெரிக்காவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ஈரானுக்கும் சீனாவுக்கும் எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தமாகவே பார்க்கப்படுகின்றது. காசாவின் விவகாரத்திலும் இந்தோனேஷியாவினுடைய அடிமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி இருந்தது. காசாவின் களத்திலே சர்வதேச படைகளை முழுமையாக களமிறக்குவதற்கும் இந்த சர்வதேச படைக்காக 8000 துருப்புக்களை வழங்குவதற்கும் இந்தோனேஷியா ஆரம்பத்திலேயே முழுமையான அனுமதியை வழங்கி இருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையிலும் இந்தோனேஷிய அடிமைகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிரான பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது அடிமை அரபுகளுக்கு அடுத்தபடியாக தற்போது இந்தோனேஷிய அடிமையும் அமெரிக்காவின் மிக முக்கியமான அடிமைகளில் ஒன்றாக மாறிவிட்டது. அடுத்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே மொசாடினுடைய புதிய தலைவரை நெட்டன்யாஹு தெரிவு செய்திருந்தார். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ரோமன் கொஃப்மேன் என்பவரையே நெட்டன்யாஹு மொசாடினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்திருந்தார். இதற்கமைவாக நேற்றைய தினம் அவர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றார். அத்தோடு இவர் மொசாடின் புதிய தலைவராக பதவியேற்றிருப்பது மொசாட் உளவு பிரிவுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளுக்குள் கருத்து வேறுபாடுகளை அதிகரித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தெரிவித்துள்ளன. ஏனென்றால் மொசாடினுடைய புதிய தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய ரோமன் கொஃப்மேன் என்பவர் எந்தவிதமான தகுதியுமற்ற நபராகவே கருதப்படுகின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் பல முக்கியமான தளபதிகள் இருந்த போதிலும் பல திறமையானவர்கள் இருந்த போதிலும் நெட்டன்யாஹு இவரை தான் தெரிவு செய்துள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் ரோமன் கொஃப்மேன் நெட்டன்யாஹுவினுடைய நெருங்கிய நண்பர். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாஹுவுக்கு நீண்ட நாட்களாக விசுவாசியாக இருக்கக்கூடியவர். இதனாலேயே நெட்டன்யாஹு இவரை மொசாடின் தலைமை பதவிக்கு அமர்த்தியுள்ளார். மேலும் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுக்குள்ளும் மொசாட் உளவு பிரிவினுடைய உயர் மட்டத்திற்குள்ளும் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்பின் ஈரானுக்கு எதிரான முற்றுகையில் நாங்கள் களமிறங்கப் போவதில்லை என ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் தொடர்ச்சியாக அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். பிரித்தானியாவையும் பிரான்சையும் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஜெர்மனியினுடைய சான்சலரும் ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகையில் களமிறங்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் ஐரோப்பா இந்த மோதலில் இருந்து பின்வாங்க கூடாது. இந்த மோதலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பது போன்று ஐரோப்பிய நாடுகள் நடந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் இன்று ஐரோப்பாவுக்காகவே போராடுகின்றோம். ஈரானை நாங்கள் முழுமையாக அளிக்காவிட்டால் ஈரான் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும். ஐரோப்பாவை பாதுகாக்கும் பொருட்டே நாங்கள் ஈரானுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமையில் ஐரோப்பிய நாடுகள் இவ்வாறு பின்வாங்க கூடாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கூட்டணியை அமைப்பதற்கும் ஐரோப்பிய நாடுகள் முன்வர வேண்டும். ஈரானை நாங்கள் பலவீனப்படுத்தாவிட்டால் ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பு பூஜ்ஜியமாக்கப்பட்டுவிடும். இதனால் ஐரோப்பியர்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுக்காகத்தான் போராடுகின்றோம். இதனால் நீங்கள் பின்வாங்காமல் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும். இந்த போரிலே ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறங்கி ஈரானுக்கு உச்சழுத்தங்களையும் வழங்க வேண்டும் என நெட்டன்யாஹு ஐரோப்பிய நாடுகளுக்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற நேர்காணலில் ஹிலரி கிளின்டன் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடும் என எனக்கு யாரும் கூறவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எனக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது. நான் பங்கேற்ற ஒவ்வொரு போர் ஒத்திகையிலும் ஈரான் எங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய மிக முக்கியமான முதன்மை நோக்கமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்படும் என்பதனை நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம். உண்மையில் தற்போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய பலவீனமான நிலைமையிலேயே இருக்கின்றோம். அமெரிக்கா பலவீனமாக இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததற்கு பின்பு அமெரிக்காவினுடைய சர்வதேச செல்வாக்கு குறைவடைந்து விட்டது. முன்னெப்போதையும் விட தற்போது நாங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவை முழுநீள போரில் களமிறக்குவது தான் நெட்டன்யாஹுவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. இது பற்றி எங்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியும் ஈரானோடு காலவரையறையற்ற போரை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக நெட்டன்யாஹு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். ஈரானுக்கு எதிரான நீண்ட போரை ஆரம்பிப்பதற்கு ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியையும் ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக நெட்டன்யாஹு தொடர்ச்சியாக போராடினார். என்னுடைய சொந்த அனுபவத்தில் இதனை நான் நேரடியாக கண்டுள்ளேன். இவை தொடர்பாக நெட்டன்யாஹுவோடும் அவருடைய போர் அமைச்சர்களோடும் நான் பல மணி நேரம் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளேன். ஈரானுக்கு எதிரான ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட முடியாத நிலைமையில் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதனையும் நான் நெட்டன்யாஹுவுக்கு குறிப்பிட்டுள்ளேன். மேலும் தெளிவில்லாத முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஈரானுக்கு எதிரான போரை நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம் என்பதனையும் நெட்டன்யாஹுவுக்கு நான் நேரடியாக தெரிவித்துள்ளேன். இதன் மூலமாக அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படுவார்கள். அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை நிலை குலைந்துவிடும் என்பதனையும் அப்போதே நான் நெட்டன்யாஹுவுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். அதிகளவான அமெரிக்க ஜனாதிபதிகள் நெட்டன்யாஹுவினுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரானுக்கு எதிரான நீண்ட போரை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதிகள் விரும்பவில்லை. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளார். இது சர்வதேசத்திலே அமெரிக்காவினுடைய செல்வாக்கை பாரிய அளவில் குறைத்து விட்டது. நாங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றோம் என ஹிலரி கிளின்டன் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து சவுதி அரேபிய அடிமை அரச குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான நபர் ஒருவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகத்திடம் நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். மேலும் இந்த நேர்காணலில் சவுதி அரேபிய அரசு அடிமை இவ்வாறு தெரிவித்துள்ளது. தற்போது ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதனை தவிர வேறு எந்த வழிகளும் இல்லை. அமெரிக்கா 2003ஆம் ஆண்டு ஈராக்குக்குள்ளே தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு எவ்வாறு சதாம் ஹுசைனை முடிவுக்கு கொண்டு வந்ததோ அதே போன்று ஈரானுக்குள்ளும் நுழைந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதனை தவிர தற்போது வேறு எந்த தீர்வுகளும்
நாடுகளும் இல்லை. அதே நேரம் இந்த தடவை நாங்கள் ஈரானிய மக்களினால் ஈரானிய தெருக்களில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரீசா பஹ்லவி அல்லாமல் ஈரானிய மக்களினால் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு மதச்சார்பற்ற மாற்று அரசாங்கத்தை ஈரானுக்குள் உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்வதோடு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்க வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷினுடைய அனுபவத்தோடு ஈரானுக்குள் முழுமையாக களமிறங்குவதே ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வெற்றியாக அமைந்திருக்கும். ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போரானது அதனுடைய பலன்களை அடையவில்லை. ஈரானுக்குள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. ஈரானிய அரச கட்டமைப்புகளையும் உள்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனாலும் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் எங்களால் அடைந்து கொள்ளவே முடியாது. ஈரானிய களத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய யுத்த களத்தில் நாங்கள் மிகப்பெரிய இழப்புகளை அடைந்து வருகின்றோம். அமெரிக்காவும் மத்திய கிழக்கு நாடுகளும் மிகப்பெரிய இழப்புகளை அடைந்து வருகின்றன. அதே நேரம் ஈரான் அதனுடைய அணு ஆயுத திறன்களை தொடர்கின்றது, ஏவுகணை திறன்களை தொடர்கின்றது. ஈரானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணை திறன்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மேலும் 40 நாள் போருக்கு பின்பு பிராந்தியத்திலே ஈரானினுடைய ஆதிக்கமும் செல்வாக்கும் அதிகரித்து விட்டது. இவை அனைத்தையும் நாங்கள் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கான இறுதி வாய்ப்பாக ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதே காணப்படுகின்றது என சவுதி அரேபிய அரச குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான நபர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்களுக்கு ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய விருந்துகள் போதாது. கடந்த 40 நாட்களுக்குள் ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொண்டது. அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. உண்மையில் இந்த விருந்துகள் போதாது. சவுதி அரேபியா மாத்திரமல்ல, ஏனைய அடிமை அரபு நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருந்துகள் போதாது. மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்களுடைய பொருளாதாரத்தை முழுமையாக சிதைக்கும் நோக்கத்தோடு ஈரான் வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ள வேண்டும். பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிமை அரபுகளுடைய பொருளாதாரத்தை விட்டு வைப்பதில் எந்த விதமான நியாயமும் இருக்க போவதில்லை. எனவே அடுத்த கட்ட போரிலே ஈரான் சவுதி அரேபியா உட்பட ஏனைய அடிமை அரபுகளுக்கும் தரமான விருந்துகளை வழங்கியாக வேண்டும். இந்த அடிமை அரபு தலைவர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் முடிவுக்கு கொண்டு வராமல் பிராந்தியத்திலே அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எனவே அடுத்த கட்ட போரில் ஈரான் இந்த அடிமை அரபு தலைவர்களுக்கு முழுமையான விருந்துகளை வழங்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பாகும். அடுத்து ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய சவுதி அரேபிய அடிமைகள் டொனால்ட் ட்ரம்பின் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேச முற்றுகையை கைவிடுமாறு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அழுத்தங்களை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க இராணுவமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முற்றுகையிடுவதனால், ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவதனால் அரபு நாடுகளுக்கே மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இதற்கு பதிலடியாக பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களையும் ஈரான் குறிவைக்கும். இதன் மூலமாக நாங்கள் அதிகளவான இழப்புகளையே சந்திக்க வேண்டி ஏற்படும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முற்றுகையின் விளைவாக ஈரானுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை விட அரபு நாடுகளுக்கு அதிகளவான இழப்புகள் ஏற்பட போகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த முற்றுகையின் விளைவாக பாபல் மண்ட பிரதேசத்தையும் யமன் ஹவுதிகள் இழுத்து மூடப் போகின்றார்கள். இதனால் எங்களுடைய செங்கடல் பிரதேச வர்த்தகமும் முழுமையாக முடக்கப்பட போகின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த முற்றுகையிலிருந்து பின்வாங்க வேண்டும் என சவுதி அரேபிய அடிமைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு கோரிக்கைகளையும் அழுத்தங்களையும் வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகையை மேற்கொள்ளாமல் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளவும், ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்ளவுமே சவுதி அரேபிய அடிமைகள் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய அடுத்த மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போர்க்கப்பலானது மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினை அடைந்திருப்பதாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் நேற்றிரவு குறித்த போர்க்கப்பல் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திற்குள் நுழையாமல் அவசரமாக ஆப்பிரிக்காவை சுற்றி செல்வதற்கு முடிவெடுத்துள்ளது. குறித்த பகுதியிலிருந்து முழுமையாக பின்வாங்கி ஆப்பிரிக்காவை சுற்றி செல்வதற்கு முடிவெடுத்துள்ளது. யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடினால் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று கருதியே தற்போது குறித்த போர்க்கப்பலானது ஆப்பிரிக்காவை சுற்றி பயணிப்பதற்கு ஆரம்பித்துள்ளது. மேலும் இன்னும் 5 நாட்களுக்குள் குறித்த போர்க்கப்பலானது ஆப்பிரிக்காவை சுற்றி ஓமான் வளைகுடா பிரதேசத்தை அடைந்துவிடும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது.
அடுத்து இந்த 2 வார போர் நிறுத்தம் முடிவடைவதற்கு முன்பு ஈரானோடு இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக இந்த வார இறுதிக்குள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவு ஒன்றையும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். உண்மையில் மீண்டும் பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கான மிக முக்கியமான நோக்கம் ஈரானோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கல்ல. 2 வார யுத்த நிறுத்தம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் போதாமல் இருக்கின்றது. அவர்களுடைய அடுத்த கட்ட தயார்படுத்துகளை மேற்கொள்வதற்கு இந்த கால இடைவெளி போதாமல் இருக்கின்றது. எனவே மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து இன்னும் 2 வாரங்களுக்கு யுத்த நிறுத்தத்தினை நீடிப்பதற்காகவே திட்டமிட்டுள்ளார்கள். ஈரானோடு ஒப்பந்தத்தை முடிப்பதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போவதில்லை என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரானுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். ஈரானிய ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் தற்போது நாங்கள் மீண்டும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப் போகின்றோம், நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் தொடர்ச்சியாக ஈரானிய தலைமைகளுக்கு கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றார்கள். இதன் விளைவாகவே ஈரான் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்காமல் இருக்கின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். ஈரானின் கடற்படையானது அழிக்கப்பட்டு கடலுக்கடியில் புதைக்கப்பட்டு விட்டது. ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 158 கப்பல்களை நாங்கள் முழுமையாக அழித்து தரைமட்டமாக்கிவிட்டோம். ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 158 கப்பல்களை அழித்து நாங்கள் முழுமையாக மூழ்கடித்து விட்டோம். மேலும் நாங்கள் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான சிறிய கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இந்த சிறிய கப்பல்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. ஆனால் தற்போது இந்த சிறிய கப்பல்களை பயன்படுத்தி எங்களுடைய முற்றுகையை சீர்குலைப்பதற்கு ஈரானிய கடற்படையினர் முயற்சி செய்தால் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான சிறிய வேகப்படகுகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்வோம். வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்திலே போதைப் பொருள் படகுகளுக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டோமோ அதே போன்றே நாங்கள் ஈரானிய கடல் பிரதேசத்திலும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். ஈரானிய துறைமுகத்திலிருந்து எந்த ஒரு கப்பல்களும் வெளியேற முடியாது. மேலும் ஈரானிய துறைமுகங்களிலிருந்து வெளியேறக்கூடிய கப்பல்களையும் படகுகளையும் முழுமையாக நாங்கள் தாக்கி அழிப்போம் அல்லது அவற்றை கைப்பற்றுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான முற்றுகையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் 15 அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது மிகப்பெரிய போர்க்கப்பலாக ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மாத்திரமே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஏனைய போர்க்கப்பல்கள் அனைத்தும் சிறிய போர்க்கப்பல்களாகும். மேலும் இவை தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் AP ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான முற்றுகைக்காக 15க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் களமிறக்கப்பட்டிருந்தாலும் ஈரானிய துறைமுக பிரதேசங்களை நாங்கள் நினைத்தவாறு முற்றுகையிட முடியாது. இதற்கு ஈரானினுடைய புவியியல் அமைப்பு மிக முக்கியமான காரணமாகும். அமெரிக்க கடற்படையினால் மாத்திரம் ஈரானிய துறைமுகங்களை முழுமையாக கண்காணித்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. ஐரோப்பிய நாடுகளும் முழுமையான ஆதரவை வழங்கினால் ஓரளவாவது இந்த முற்றுகையை எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகையை எங்களுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என அமெரிக்க மத்திய கட்டளைத்தள அதிகாரி ஒருவர் AP ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று காலையிலேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக சீனாவினுடைய எண்ணெய் கப்பலானது எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் கடந்து சென்றது. ஈரானிய கடற்படையினுடைய ஒருங்கிணைப்போடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக சீனாவினுடைய எண்ணெய் கப்பலானது பாதுகாப்பாக வெளியேறியது. அமெரிக்க கடற்படையினுடைய முற்றுகைக்கு மத்தியிலேயே சீனாவினுடைய இந்த எண்ணெய் கப்பலானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்து சென்றது. அதே போன்று ஈரானோடு பல ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்து செல்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க கடற்படையினுடைய முற்றுகையானது பலவீனமான முற்றுகை என்பதனையும் இந்த முற்றுகையினால் எதனையும் சாதிக்க முடியாது என்பதனையும் இது உணர்த்துகின்றது. அத்தோடு அமெரிக்க கடற்படை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடக்கக்கூடிய ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு கடக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்களை ஈரான் கொத்தாக அழித்துவிடும். மேலும் ஈரானிடம் விளையாடுவதற்கு பல அட்டைகள் காணப்படுகின்றன. இதனாலேயே அமெரிக்க கடற்படையினர் இந்த முற்றுகையை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது என்பதனையும் உணர்ந்து கொண்டுள்ளார்கள்.
அடுத்து சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதிரடியான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய கப்பல்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக பயணிக்கின்றன. நாங்கள் ஈரானோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை மதிக்கின்றோம். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். மேலும் நாங்கள் ஈரானோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாக ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக பாதுகாப்பாக பயணிப்போம். வேறு யாரும் எங்களுடைய விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அவ்வாறு தலையிட்டால் அதற்கான விளைவுகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் என சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தரமான அதிரடியான கருத்துக்களை மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். எனவே அமெரிக்காவினுடைய ஹெர்மூஸ் ஜலசந்தி முற்றுகையானது எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.